வணக்கம் தோழர்களே. எப்ப பாரு ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேகாவுல இருக்க முக்கியமான ஆளுங்கலாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க தோழர்களே. எப்படி சொல்ல வரேன்னாக்க, நம்ம ஆதவ அர்ஜுனா அண்ணன் அவர்கள் போய் அவர் ஜெயிச்ச வில்லிவாக்கம் தொகுதியில போய் நன்றி சொல்ல போனாருங்க. நன்றி சொல்ல போறவரு மீட்டிங்க போட்டு மக்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும், 4 வார்த்தைகளை நல்லா சொல்லணும். நம்ம கட்சியில இதெல்லாம் நம்ம இனிமேட்டுக்கு முன்னெடுப்போம். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பா நம்ம தலைவர் நிறைவேற்றுவார். நாங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணி நிறைவேற்றுவோம். அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லிட்டு வரணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு திமுக இனி அவ்வளவுதான், ஸ்டாலின் இனி அவ்வளவுதான், உதயநிதி இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் காய்ச்சின்னு காய்ச்சிட்டு வந்திருக்காரு. இப்ப இவருக்கு அந்த திமுக கட்சிக்காரங்க கூட ஸ்டாலினையும் உதயநிதியும் எவ்வளவு யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாதுங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்கங்க. சட்டசபைக்குள்ள போனா கேள்வியா கேட்கிறாரு. இவர் என்ன கேள்வி கேட்பாரு, எப்படி பதில் சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கேள்வி கேட்டா இது வரைக்குமே நடந்த சட்டசபையில பாத்தீங்கன்னாக்க, கேள்வி கேட்டாக்க சிஎம் இல்ல ஒரு சிஎம்மோட இருப்போ முக்கியமான மினிஸ்டரும் அதுக்கு பதில் சொல்லுவாங்கங்க. இப்ப எல்லாம் சட்டசபை மரபே மாறி போச்சு. சட்டசபையில எல்லாம் பதில் கிடையாது. அடுத்த நாள் அவங்க அறிக்கையா கொடுப்பாங்க. அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதாங்க தாவேகா ஆட்சி. ஸோ ஆக திமுகவை பார்த்து, தலைவர் ஸ்டாலினை பார்த்து, அண்ணன் உதயநிதியை பார்த்து அதிகமாக பயந்து போயிருப்பது ஆதவ அர்ஜுனா அன்கோ தானே தவிர வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம்.